மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் கத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அஸ்வின் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம் டிராகன் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த வருடம் வெளிவந்த படங்கள்லேயே, அதாவது தமிழ் படங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த டிராகன். உலக அளவில் 130 கோடிக்கும் மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 75 கோடி ஷேர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த டிராகன். இந்த டிராகன் திரைப்படம் ஏற்கனவே சம்பவம்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படம் வர வெள்ளிக்கிழமை எக்ஸ்க்ளூசிவாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் 4K டோல்பி அட்மாஸில் HDR 10+ல் இந்த படம் இப்போதைக்கு அதில் குறிப்பாக டோல்பி விஷனில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் மார்ச் 21 இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல, அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வாரம் ஸ்ட்ரீம் ஆக போது பாருங்கள். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் ஹிட்டான நிறைய படங்களுக்கு ரீசெண்டாக ஓடிடியில் வெளிவந்ததுக்கப்புறம் இப்போ ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ரிவ்யூ எல்லாமே நெகட்டிவாக போயிடுச்சு. அதில் குறிப்பாக இந்த குடும்பஸ்தன் படம் தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஓடிடியில் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படம்லாம் எப்படிடா ஓடிச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதனா இந்த படத்துக்கு டாக்ஸ் வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் இந்த படம் ஓடிடியில் வெளிவந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில், அதாவது ஓடிடி ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.